வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஃபேஸ் வாஷ் தான். இந்த ஃபேஸ் வாஷோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ்டாக பண்ணுறோம். ஸோ ஆயிலி ஸ்கின்னு, அடிக்கடி எண்ணெய் வலியுது அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்ட்டு, டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்டு. எப்படி நம்ம கடையில் வாங்கினா அந்த ஒரு கொஞ்சம் ஷிம்மரி ஷேட் மாதிரி இருக்கும்ல, நல்லா ஒரு ரிச் லுக்காக தெரியும்ல, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம எதுக்கு டொமேட்டோவை சூஸ் பண்ணியிருக்கோம் அடிட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லைக்கோபின், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கின்னை எக்ஸஸ் ஆயில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதன் மூலியமாக நம்மளோட ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம என்ன ஃப்ளேவர்ன்றது சூஸ் பண்ணியாச்சு. ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படின்னா அது வந்து நுரைக்கணும், கிளென்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக சூஸ் பண்ணக்கூடியதான் சர்ஃபெக்டன்ட். இது சல்ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்றதுனால நம்ம சல்ஃபேட் ஃப்ரீ சர்ஃபெக்டன்ட் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது CAPB, கோகாமிடோ ப்ரோபைல் பீட்டைன். இது வந்து நல்ல ஒரு ஃபோம் பூஸ்டராக இருக்கும். அதாவது நம்ம லேதர் கொடுக்கறதுக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ தட் நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து டெய்லி ஒரு 3 டைம் யூஸ் பண்ணால் கூட நமக்கு ஃபேஸ் அந்தளவுக்கு ட்ரை ஆகாமல் பாதுகாக்கும். ஃபோமிங்காக மட்டும் இல்லாமல் கிளென்சிங்காகவும் நம்ம வந்து ஒரு சர்ஃபெக்டன்ட் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து டிசைல் குளுக்கோசைட் இதில் ஆட் பண்ணியிருக்கும். இது வந்து கிளென்சிங் ரொம்ப ஜென்டலாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷான கிளென்சிங் இருக்காது. சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் இது சூட் ஆகும். அதே மாதிரி இந்த சர்ஃபெக்டன்ட்டுமே சல்ஃபேட் ஃப்ரீ தான். இப்போ என்னோடய ஃபேஸ் வாஷ்க்கு என்ன ஃப்ளேவர் சூஸ் பண்ணிவிட்டேன், சர்ஃபெக்டன்ட் என்னன்னு சூஸ் பண்ணியாச்சு. மெயினாக ஃபேஸ் வாஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் டன். இப்போது இதில் வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ண போகிறோம். எதுக்காகனா நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து வாட்டர் பேஸ்டுன்றனால நம்மளோட ஸ்கின்னை ட்ரை ஆக்கிடக்கூடாது. ஸோ அதனால் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாகவும் ட்ரைனஸ் வராமல் தடுக்கிறதுக்காகவும் கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் திக்கனிங் ஏஜென்ட். அந்த திக்கனிங் ஏஜென்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஜாந்தன் கம். ஸோ இது வந்து நம்மளோட ப்ராடக்டை கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்பார்க்லிங்கான எஃபெக்ட் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து பெர்லைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட ப்ராடக்டை திக்கன் பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக ப்ரிசர்வேட்டிவ், நம்மளோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவும் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோத்து க்ரோவாக விடாமல் பாதுகாக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறதா ப்ரிசர்வேட்டிவ். அதில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஆப்டிஃபன் ப்ளஸ். அடுத்தது இந்த டொமேட்டோ ஃபேஸ் வாஷோட ஃபார்முலேஷன் பார்த்துடலாம். ஃபேஸ் ஏல பார்த்தீங்கன்னா DM வாட்டர் 63 கிராம், டொமேட்டோ பவுடர் 2 கிராம், கிளிசரின் 3 கிராம், ஜாந்தன் கம் 0.5 கிராம். அடுத்தது சர்ஃபெக்டன்ட் ஃபேஸ். இதில் வந்து CAPB 15 கிராம், டிசைல் குளுக்கோசைட் 10 கிராம், பெர்லைசிங் ஏஜென்ட் 5 கிராம். பெர்லைசிங் ஏஜென்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஃபேஸ் வாஷோட லுக் வந்து கிடைக்கும். அடுத்தது ஃபேஸ் சீல பார்த்தீங்கன்னா ஆப்டிஃபன் ப்ளஸ் 1 கிராம், ஃப்ராக்ரன்ஸ் ஒரு எசென்ஷியல் ஆயில் 0.5 கிராம். கலர் வந்து ஆப்ஷனல், நமக்கு தேவைப்பட்ட ரெட் கலர் வந்து லிக்விட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபேஸ் வாஷை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பீக்கரில் நான் ஜாந்தன் கம் மெஷர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஜாந்தன் கம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிளிசரின் ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணிக்கோங்க ஜாந்தன் கம்மை. அதுக்கப்புறம் DM வாட்டர் 63 கிராம் வந்து நம்ம போர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஜாந்தன் கம், வாட்டர், கிளிசரின் 3மே ஆட் பண்ணிட்டேன். அந்த கிளிப் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் இங்கே வந்து காமிக்க முடியல. இப்போது இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தண்ணியோடு உங்களுக்கு ஜாந்தன் கம் நல்லா கொஞ்சம் டிசால்வ் ஆகும். இது கூட நம்ம 2 கிராம் டொமேட்டோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். டொமேட்டோ பவுடர் வந்து எப்போ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது கெட்டி ஆயிரும். ரொம்ப அது ஸ்வீட்னஸ் இருக்கனால நம்மளோட காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணி அது கெட்டி ஆயிரும். இதில் எந்த ஒரு லம்ஸும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன லம்ஸ் இருந்தால் ஓகே, ஏன்னா நம்ம வந்து இதை வந்து டபுள் பாயிலிங்கில் ஹீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது அப்போ வந்து கொஞ்சம்
டிசால்வ் ஆயிரும். ஆனால் பெரிய பெரிய லம்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம ஹீட்டிங்கில் வச்சோன்னா நம்மளோட டிஎம் வாட்டரும் எவாப்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக டொமேட்டோ பவுடர் வந்து டிசால்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்னோடய சர்ஃபெக்டன்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு CAPB 15 கிராம் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே டிசைல் குளுக்கோசைட் 10 கிராம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டையுமே தனித்தனியாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ண பாருங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். இப்போது டிசைல் குளுக்கோசைட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெர்லைசிங் ஏஜென்ட் 5 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். பெர்லைசிங் ஏஜென்ட் நீங்கள் எடுக்கலை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பார்க்கலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அதனால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டிஎம் வாட்டர் எக்ஸ்ட்ரா 5 கிராம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெர்லைசிங் ஏஜென்ட் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது டிசால்வ் ஆகாத மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஹீட்டில் வச்சு இது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம டபுள் பாயிலிங்கில் வச்சுருந்தா போதும். டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஷைனிங் எஃபெக்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இதை டபுள் பாயிலிங்கில் நம்ம பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங்கில் கம்ப்ளீட்டாக ஒரே சொல்யூஷனாக இருக்க மாதிரி நமக்கு இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் அந்த ஸ்பார்க்கிளோடது தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நேரில் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் சீல இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ், ஃப்ராக்ரன்ஸ், கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவும் ஃப்ராக்ரன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா செரி பிளாசம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்க்குறதுக்கு அது டொமேட்டோ ரெட் கலரில் இருக்குது. இருந்தாலும் நமக்கு டே பை டே ஆக ஆக அந்த கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் நான் வந்து லிக்விட் கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரெட் கலர் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதையுமே நான் ஒரு வாட்ச் கிளாஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பேச்சுலாவில் நான் எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம அதிகமாக எடுத்துட்டோன்னா ரொம்ப கலர் அதிகமாகிரும். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து அது எரிச்சல் ஊட்டக்கூடிய இது வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின்க்கு எதுவும் ஆகாது, பட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு அது வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும் அதிகமாக நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா. அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து இதை ஒரு பாட்டிலில் நம்ம போர் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக 24 hours கழித்து பார்த்திங்கன்னா இதோட லுக் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட பெர்லைசிங் ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலர். ஸோ அதோட சேர்ந்து இது கொஞ்சம் டல் ஆகும் கலர். இது பார்க்குறதுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் அந்த ஸ்பார்க்கிள் தெரியுதுன்னு தெரியல. நான் என்னோடய கையில் போர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பார்க்க முடியுதான்னு. ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் பெர்லைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சமாக அப்பியரன்ஸ்க்காக நீங்கள் எஃபர்ட் போட்டால் போதும். நம்ம காமிச்சோம் பார்த்திங்களா 24 hours கழித்து நம்மளோட கலர் வந்து ஃபேட் ஆகும்னு சொன்னால எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ரெட் கலர்லேயே. என் கையில் போர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஸ்பார்க்கல் தெரியுதான்றது பாருங்கள். ரொம்ப அதிகமாக நம்ம லுக் வைஸ் நீங்கள் எஃபர்ட் போட்டாலும் நம்மளோட ஸ்கின்க்கு பாதிப்பு வரும். ஸோ அதாவது அந்தந்த அளவு போட்டால் தான் கரெக்டான ரிசல்ட்டும் கொடுக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் அதிகமாக எல்லாமே எந்த ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட்னா கூட குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது நமக்கு, இதுக்கு மேலே தாண்டக்கூடாதுன்றது. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லேதருமே நமக்கு நல்லா கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.